அன்புள்ள தமிழ் சொந்தங்களுக்கு டாக்ஸில்லா தமிழின் வணக்கங்கள். 7ஆம் வகுப்பு இயல் 3 கற்கண்டு தொழிற்பெயர் இலக்கண பகுதியில் உள்ள மதிப்பீட்டு வினா விடைகளை பார்க்கலாம். வாங்க மாணவர்களே. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. 1. பின் வருவனவற்றுள் விகுதி பெற்ற தொழிற்பெயர் எது? படித்தல். 2. பின் வருவனவற்றுள் முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் எது? ஊறு. பொறுத்துக. ஓட்டம் விகுதி பெற்ற தொழிற்பெயர். 2. பிடி முதல்நிலை தொழிற்பெயர். 3. சூடு முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். சிறுவினா. வளர்தல், பேசுதல் இவை எவ்வகை பெயர்கள்? விளக்கம் தருக. வளர்தல், பேசுதல் இவை விகுதி பெற்ற தொழிற்பெயர்கள். வளர், பேசு என்ற வினை பகுதிகள் தல் என்ற விகுதியோடு சேர்ந்து தொழிற்பெயர்களாக அமைந்துள்ளன. இவ்வாறு வினை பகுதியுடன் தொழிற்பெயர் விகுதி சேர்ந்து வருவதனால் விகுதி பெற்ற தொழிற்பெயர் ஆயிற்று. 2. சிறுவினா. முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் என்றால் என்ன? சான்று தருக. முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் முதல்நிலையான பகுதி திரிவதால் உருவாகும் தொழிற்பெயர் முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் எனப்படும். சான்று. தமிழ் படிக்கும் பேறு பெற்றேன், உணவின் சூடு குறையவில்லை. இத்தொடர்களில் பேறு, சூடு ஆகிய சொற்களில் பேறு, சுடு என்னும் பகுதிகளின் முதல் எழுத்து நீண்டு பேறு, சூடு என திரிந்து தொழிற்பெயர்களாக மாறி உள்ளன. அடுத்ததாவது மொழியை ஆள்வோம் பகுதியை பார்க்கலாம். கவிதையை நிறைவு செய்க. வானும் நிலவும் அழகு, வயலும் நீரோடையும் அழகு, வண்ண மீனும் நீலக்கடலும் அழகு, வானவில்லும் விண்மீன்களும் அழகோ அழகு. படம் உணர்த்தும் கருத்தை 5 வரிகளில் எழுதுக. ஒன்று கூடுவோம், நாம் ஒன்று கூடுவோம், மரங்களை காப்போம், பசுமையை நேசிப்போம், சுவாசிப்போம், இனியொரு விதி செய்வோம், இயற்கையை போற்றவே. கொடுக்கப்பட்டுள்ள சொற்களை ஒரு தொடரில் முதல் மற்றும் இறுதி சொல்லாக கொண்டு சொற்றொடர் உருவாக்குக. ஓவியக்கலை எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. ஓவியக்கலை கண்ணையும் கருத்தையும் கவர்கிறது. நுண்கலைகளுள் ஒன்று ஓவியக்கலை. இது மாதிரி நம்ம உருவாக்கணும். ஓகேங்களா? இசை கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம் வாங்க. இசைக்கு மயங்காத உயிர்கள் இல்லை, எங்கும் தமிழ் இசை. 2. கட்டிடக்கலை. கட்டிடக்கலையில் தமிழர் சிறந்திருந்தனர். சிறந்த கலை கட்டிடக்கலை. 3. வண்ணங்கள். வண்ணங்கள் தீட்டி ஓவியம் வரைவோம். மயில் தோகையில் எண்ணற்ற வண்ணங்கள். அடுத்ததாவது இடைச்சொல் ஐ சேர்த்து தொடரை மீண்டும் எழுதுக. எடுத்துக்காட்டு வீடு கட்டினான். வீடு கூட்டல் ஐ கூட்டல் கட்டினான், வீட்டை கட்டினான். இதே மாதிரி நம்ம தொடரை அமைக்கணும். கடல் பார்த்தால். கடல் கூட்டல் ஐ கூட்டல் பார்த்தால், கடலை பார்த்தால். 2. புல் தின்றது. புல் கூட்டல் ஐ கூட்டல் தின்றது, புல்லை தின்றது. 3. கதவு தட்டும் ஓசை. கதவு கூட்டல் ஐ கூட்டல் தட்டும் கூட்டல் ஓசை, கதவை தட்டும் ஓசை. 4. பாடல் பாடினாள். பாடல் கூட்டல் ஐ கூட்டல் பாடினாள், பாடலை பாடினாள். 5. அறம் கூறினார். அறம் கூட்டல் ஐ கூட்டல் கூறினார், அறத்தை கூறினார். இப்படி தாங்க எழுதணும்.
அடுத்தது கீழ்காணும் புதிரை படித்து விடையை கண்டறிக. நான் இனிமை தரும் இசைக்கருவி. எனது பெயர் 6 எழுத்துக்களை உடையது. அதில் இறுதி 4 எழுத்துக்கள் விலை உயர்ந்த ஓர் உலோகத்தை குறிக்கும். முதல் 2 மற்றும் கடைசி 2 எழுத்துக்களை சேர்த்தால் விலங்கின் வேறு பெயர் கிடைக்கும். நான் யார்? மிருதங்கம். நான் ஒரு காற்றுக்கருவி. நான் புல் வகையை சேர்ந்த தாவரத்திலிருந்து உருவாக்கப்படுகிறேன். எனது பெயர் 7 எழுத்துக்களை கொண்டது. முதல் 2 எழுத்துக்கள் ஒரு தாவர வகையை குறிக்கும். இறுதி 3 எழுத்துக்கள் எனது வடிவத்தை குறிக்கும். நான் யார்? புல்லாங்குழல். அடுத்ததாவது பின்வரும் பகுதிகளை படித்து கேட்கப்பட்டுள்ள வினாக்களுக்கு விடையளிக்க. 1. சாலையின் எந்த பக்கமாக வாகனங்களை செலுத்த வேண்டும்? செகண்ட் பேராகிராஃபில் ஃபர்ஸ்ட் லைன் பாருங்கள். சாலையில் வாகனங்களை இடதுபுறமாகவே செலுத்த வேண்டும். இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு. செகண்ட் கொஸ்டினுக்கான செகண்ட் கேள்வி பாருங்கள். விட்டு விட்டு போடப்படும் வெள்ளைக்கோடு எதனை குறிக்கும்? பாருங்கள், பேஜ் நம்பர் 68லேயே இருக்குது பாருங்கள். 68ல் அந்த செகண்ட் பேராலேயே பாருங்கள். விட்டு, ஓகேங்களா, இதிலிருந்து இது வரைக்கும் செகண்ட் லைன். அடுத்தது 3வது கேள்வி. எந்த கோட்டை தாண்டி வாகனங்களை முந்தி செல்ல அனுமதி இல்லை? இரட்டை மஞ்சள் கோட்டை தாண்டி. இரட்டை மஞ்சள் கோட்டை தாண்டி வாகனங்களை முந்தி செல்ல அனுமதி இல்லை. ஓகேங்களா? ஒரு வழி பாதை எனப்படுவது யாது? மேலேயே பாருங்க. ஒரு வழி பாதை என்று குறிப்பிடப்பட்டுள்ள இதிலிருந்து செலுத்த வேண்டும். இது வரைக்கும் 4வது கேள்விக்கான பதில் மார்க் பண்ணிக்கோங்க. வாகனங்களை பின்தொடர்வதற்கான முறையை கூறு. இது பாருங்க, இதிலிருந்து வாகனத்தை அதிலிருந்து பின்தொடரக்கூடாது. இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க.